السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்திலே லைலத்துல் கத்ர் இரவை அடைவதற்காக 25வது ஒற்றைப்படை இரவிலே நாமெல்லாம் அல்லாஹுடைய இல்லத்திலே தற்பொழுது ஒன்று குழுமிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த வல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக இந்த சிறிய நல்லொழுக்க பயிற்சி வகுப்பை ஆரம்பம் செய்கின்றோம். கடந்த 2 ஒற்றைப்படை இரவுகளில் ஒழு செய்யக்கூடிய முறை, தொழுகையை நிறைவேற்றக்கூடிய முறை, அதே போன்று ஜனாசா தொழுகையுடைய சட்டங்கள், ஜனாசா தொழுகையுடைய முறை, இவை அனைத்துமே நாம் பயிற்சியாக பார்த்து வந்தோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி அன்றாட வாழ்க்கையிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த சில முக்கியமான பிரத்யோக துஆவை நாம் பார்க்க இருக்கின்றோம். இதிலே நாம் கூடுதல் கவனம் செலுத்தி ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் விழித்ததிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லுகின்ற வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன துஆக்களை நமக்கு கற்றுத்தந்தார்களோ அதை நாம் ஓதக்கூடிய மக்களாக இருந்தோம் என்று சொன்னால் ஏராளமான பாக்கியங்களுக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆவோம். ஆனால் நம்மில் பெரும்பாலானோர் இது மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்துவது கிடையாது. வேற எதுக்கெல்லாமோ நேரத்தை செலவிடக்கூடிய நாம், வேற காரியங்களில் கவனத்தை செலுத்தக்கூடிய நாம் அல்லாஹுடைய நினைவோடு நபிகளார் நமக்கு கற்றுத்தந்த அந்த துஆக்களை ஒவ்வொரு நாளும் நாம் ஓதக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நாமும் ஓத வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப உறுப்பினர்களையும் ஓத நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படி நாம் ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த அந்த துஆக்களை ஓதக்கூடிய நேரத்தில் அதில் வரக்கூடிய அர்த்தங்கள் இருக்குதா இல்லையா? இன்றைக்காவது ஒரு நாள் அல்லாஹ் அதை கபூல் செய்து விட்டான் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்துக்கு சொந்தக்காரணம் ஆகும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையில் தூங்கி எழுந்ததிலிருந்து தூக்கத்துக்கு நாம் திரும்ப செல்லுகின்ற வரைக்கும் சில முக்கியமான துஆக்களை மட்டும் இப்போ பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இந்த விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், இதை நாம் ஓதுறோமா, இந்த விஷயத்தை நாம் ரெகுலராக கடைப்பிடிக்கிறோமா அப்படின்னு பரிசோதனை செய்வதற்காகத்தான் இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இதை ஒரு பயிற்சியாகவே நம்ம கூட எடுத்துக்கிடலாம். அப்படி நாம் ஓதலை, இதில் கவனக்குறைவானதுட்டோ இந்த துஆவை நம்ம மனப்பாடம் பண்ணலை அப்படின்னு இருந்தால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாளிலிருந்து அதை ஓதி அதை மனனம் செய்து அதை ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய மக்களாக நாம் இருப்போமா? இன்ஷா அல்லாஹ் இருப்போமா? இதான் பயிற்சி. அதாவது தர்பியான்னு சொன்னால் பயானுக்கும் தர்பியாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பயான் சொன்னால் என்ன செஞ்சிருவோம், அப்படியே ரெகுலராக அப்படியே கடகடன்னு பேசிட்டு போயிடுவாங்க, ஒரு தலைப்பின் கீழ் உரையை நிறுத்திட்டு போயிடுவோம். தர்பியா என்று சொன்னால் அதில் பயிற்சி எடுக்கிற மாதிரி இருக்கணும். இதை நம்ம கரெக்ட் பண்ணிக்குவோம், இந்த விஷயத்தை நம்ம தப்பாக இருக்கிறோம், இதை நம்ம சரிவர செயல்முறைப்படுத்தலை, அப்போ அதை என்ன செய்ய கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாம் இருக்கணும். அந்த அடிப்படையில் சில முக்கிய துஆக்களை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். அதை நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் ஒரு தடவை சொல்லிட்டு அதை நம்ம
இல்லைன்னு சொன்னால் என்ன செஞ்சுக்கோ இன்ஷால்லா நாளையிலேருந்து அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தூங்கி எழுந்தவுடன் கண்ணை விழிக்கிறமா இல்லையா, இந்த விழிச்ச உடனேயே ரசூலுல்லாஹ் கற்று தராங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். தூக்கம் எனும் மரணத்திலிருந்து எங்களை உயிர்ப்பித்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஓ இலைஹின் நுஷூர், நாங்கள் இப்போ எழும்பிட்டோம். தூக்கம் என்பது சின்ன மரணம், அல்லாஹ் நம்மளை எழுப்பிட்டான். அப்போ அந்த நம்ம சொல்கிறோம், ஓ இலைஹின் நுஷூர், என்னுடைய திரும்புதல் அவனிடம் இருக்கிறது. நான் இப்போ எழும்பிட்டேன், ஆனால் நிரந்தரமான ஒரு தூக்கம் ஒன்று இருக்குது, மௌத்து ஒன்று என்னை சம்பவிக்க இருக்கிறது, நான் அல்லாஹ் கிட்ட தான் திரும்ப செல்ல இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட தான் என்ன செய்றாங்க ரசூலுல்லாஹ் நமக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்துறாங்க. இது முதலாவதாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துவா எப்போ ஓதணும், எப்படி, அதாவது 8 மணிக்கு எழும்பி ஓதுறதா, 9 மணிக்கு எழும்பி ஓதுறதா, சுபுவுக்கு எழும்பணும்னு ஓதணும். தப்பில்லை தான், என்னைக்காவது ஒரு நாள் லேட்டாக எழும்பிட்டா ஓதலாம். ஆனால் ரெகுலராகவே 9 மணிக்கு நான் எழும்புவேன், அப்போ இந்த துவா ஓதுனா அது எப்படி? ஃபஜ்ர் இல்லையே, ஃபஜ்ர் தொழுகை ஒன்றும் இல்லையே. அப்போ அதை நாம் கவனமாக இருக்கணும். ஆரம்பத்தை விடிய காலையில் எழும்பும் பொழுது இந்த துவாவை ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். ஒன்று. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த காலை நேரத்தை அடைந்தவுடன், சூரியன் விடிஞ்ச உடனேயே, சூரியன் வந்த உடனேயே காலை நேரம் இருக்கா இல்லையா, இந்த காலை நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் சில துவாக்களை நமக்கு வச்சு தராங்க. என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், காலையில் குல் சூறாக்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பி ரப்பில் ஃபலக், குல் அஊது பி ரப்பின் நாஸ், இந்த 3 குல் சூறாக்களையும் 3 தடவை ஓத சொல்றாங்க ரசூலுல்லாஹ். 3 தடவை குல் ஹுவல்லாஹு அஹத் 3 தடவை, குல் அஊது ரப்பில் ஃபலக் 3 தடவை, குல் அஊது பி ரப்பின் நாஸ் 3 தடவை, இது ஓதணும். அடுத்தது ரசூலுல்லாஹ் கத்து தராங்க, அல்லாஹும்ம ஃபாத்திர சமாவாதி வல் ஆலிமல் கைபி வஷஹாதத்தி, ஆலிமல் கைபி வஷஹாதத்தி, ரப்ப குல்லி ஷைஇன் வ மலிகஹு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஊது பிக மின் ஷர்ரி நஃப்ஸி வ ஷர்ரி ஷைத்தானி வ ஷிர்கிஹி. இந்த துஆவை காலையிலும் மாலையிலும் ஓதணும். அதே மாதிரி குல் சூறாக்களையும் என்ன செய்யணும், காலையிலையும் மாலையிலையும் 3 தடவை ஓதணும். இப்போ நான் சொன்ன இந்த துஆவை இதை காலையிலையும் மாலையிலையும் 1 தடவை ஓத சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இதனுடைய பொருள் என்ன? இறைவா, வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிபவனே, அனைத்து பொருட்களின் அதிபதியே, அனைத்து பொருட்களின் அதிபதியே, அரசனே, வணக்கத்துக்குரிய உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது. எனது மனோ இச்சையின் தீங்கை விட்டும் ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தெரியும். எவ்வளோ அழகான துவா பார்த்தீங்களா? இந்த துவாவை நம்ம ரெகுலராக ஓதுனா எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா கிடைக்கும். சாதாரண துவா இல்லை. அதாவது என்னுடைய மனோ இச்சையின் தீங்கை விட்டும் ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு. இப்படி டெய்லி ஓதுனா அல்லாஹ் என்னைக்காவது ஒரு நாள் துவாவை கபூல் பண்ணிட்டானா? நம்ம பிள்ளைங்க தவறாவணிக்கு போவாங்களா? நம்முடைய பிள்ளைகள் வேறு ஒரு ட்ராக்கில் போவாங்களா? இன்னைக்கு நம்முடைய ஊருடைய நிலையை பாருங்க. ஒவ்வொரு ஊருடைய நிலை இதுதான். இளைஞர்கள் தவறான பாதைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். போதை கலாச்சாரத்தில் போய் நிற்கிறாங்க. ஒவ்வொரு தாயும் தந்தையும் என்னுடைய புள்ள இந்த போதைக்கு அடிமையாக்கிறான், அவனை திருத்தவே முடியலன்னு சொல்றாங்க. கற்றுக் கொடுத்தோமா? சிறுபிராயத்திலேயே இந்த துஆவை ரசூலுல்லாஹ் ஓத சொன்னாங்க, காலையிலேயும் மாலையிலேயும் ஓத சொன்னாங்க. நாமளே ஓதுறலையேங்க, பெற்றோர்களே ஓதுறலையே. நமக்கு இந்த துஆ இருக்குதே தெரியாதே, அதுக்கு நமக்கு நேரமே இல்லையே. வேற எதெல்லாம பார்த்துட்டு இருக்கிறோம். காலையில எந்த சீரியல் போடுவான், மாலையில எந்த சீரியல் போடுவான், பிக் பாஸ் எப்படி போடுவான். ஒரு பையன், சின்ன பையன், எங்க மதரசா பையன், அவன் என்கிட்ட வந்து கேட்கிறான். அவன் கேட்கக்கூடியது என்ன தெரியுமா? உங்களுக்கு இந்த தடவை பிக் பாஸ் டைட்டில் வின்னர் யார் தெரியுமா ஆலிம்சான் கேட்கிறான். உங்களுக்கு இந்த தடவை பிக் பாஸ் டைட்டில் வின்னர் யார் தெரியுமா கேட்கிறான். யாருடான்னு சொன்னா அதுக்கு ஒரு பேரை சொல்றாங்க. இவர் தான். சின்ன பிள்ளை, எத்தனை வயசு நினைக்கிறீங்க? 3-4 வயசு இருக்கும். அவன் கேட்கிறான். அப்ப எதுக்கு பழக்கப்படுத்துறோம் நம்ம இன்னைக்கு பிள்ளைங்களை? பிக் பாஸ் பார்க்குவதற்கும் இது மாதிரியான சினிமாக்களை பார்க்குவதற்கும் நம்முடைய பிள்ளைகளை அடிக்ட் ஆகி வச்சா அவன் பெருசாவனை எப்படி வழி தவறாம இருப்பான்? இந்த துஆ கற்றுக் கொடுக்கணும் மகனை. ஓதி ஒவ்வொரு காலையிலையும் மாலையிலையும் இந்த துஆ ரசூலுல்லாஹ் ஓத சொல்லி இருக்கிறாங்க. ஓத சொல்லி கொடுத்தோமா? இது மாதிரியான ட்ரைனிங் நாம் எடுத்தோமா? சஅத் இப்னு அபி வக்காஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி தன்னுடைய பிள்ளைக்கு ஆசிரியர் பாடம் நடத்துவதை போல சொல்லி கொடுக்கிறாரு. என் அருமை மகனே, இந்த துஆவை நீ ஓது அப்படிங்கிறாங்க. என்ன துஆ? ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் ரசூலுல்லாஹ் நமக்கு ஓத சொல்லி இருக்கிறாங்க. இதை நீ ஓதாம இருந்ததா இருந்து
ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு ஆசிரியர் பாடம் நடத்துவதை போல சொல்லிக் கொடுக்கிறார். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் புகுல் வ அஊது பிக்க மினல் ஜுபன் வ அஊது பிக்க மின் அன் உரத்த இலா அர்தலில் உமர் வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தி துன்யா வ அஊது பிக்க மின் அதாபில் கப்ரி. கடமையான தொழுகைக்கு அப்புறம் ஓதக்கூடிய துவா. இறைவா, கோழைத்தனத்தை விட்டும், இறைவா கஞ்சத்தனத்தை விட்டும், இறைவா தள்ளாத வயது வரை வாழ்வதை விட்டும், இறைவா இந்த உலகத்துடைய சோதனையிலிருந்தும், இறைவா மன்னரையுடைய வேதனையிலிருந்தும் என்னை காப்பாத்தியா அல்லாஹ். எவ்வளவு அழகான துவா பாருங்க. இது ஒவ்வொரு நாளும் 5 வக்து தொழுகைக்கு அப்புறம் ஓதுனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நாளாவது கபூலாகிட்டானா கபர் வாழ்க்கை நமக்கு இதா அமையுமே. உலகத்துடைய சோதனையை நல்லா காப்பாத்துவானே, கோழையா இருக்க மாட்டோமே, கஞ்சனா இருக்க மாட்டோமே. இது மாதிரி சஹாபாக்களுடைய பிள்ளைகளை வார்த்தெடுத்தார்கள். நாம நம்முடைய பிள்ளைகளை வார்த்தெடுக்கிறோமா? பெரிய ஆளா இருக்கிறான், துவாக்கள் தெரிய மாட்டிருக்கு. துவாக்களில் ஒரு புரட்சி ஏற்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஒரு வைராக்கிய வையுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்த அத்துணை துவாக்களை நான் மனப்பாடம் பண்ணுவேன். என் பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன், என் கணவனுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன், என் மனைவிக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஒட்டுமொத்த குடும்பமே ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று நாம் வைராக்கி வச்சு சொல்லிக் கொடுக்கணும். அந்த நிலையை ஏற்படுத்தும் இன்ஷா அல்லாஹ். எவ்வளவு அழகான துவா பார்த்தீங்களா? காலையிலையும் மாலையிலும் ஓத சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அடுத்து காலையில சொல்லி தராங்க, காலையில ஓதுங்க. அஸ்பஹனா வாஸ்பஹல் முல்கு லில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ரப்பி அஸ்அலுக கைர மா ஃபி ஹாதல் யௌமி வ கைர மா பஅதஹு வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஃபி ஹாதல் யௌமி வ ஷர்ரி மா பஅதஹு. ரப்பி அஊது பிக மினல் கஸலி வ சூஇல் கிபரி. ரப்பி அஊது பிக மின் அதாபின் ஃபின்னார் வ அதாபின் ஃபில் கப்ர். இந்த துவா ரசூலுல்லாஹ் காலையில ஓத சொல்றாங்க. எவ்வளவு பெருசா பாக்குறீங்க, என்ன எவ்வளவு பெருசா இருக்கு துவா. சின்ன துவாவே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே மனப்பாடம் பண்றதுக்கு. வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய துவா சின்னதாக தான் இருக்கு, அதையும் மனப்பாடம் பண்ணல. இது காலையில இவ்வளவு பெரிய துவா இருக்குப்பா, அப்புறம் பார்த்துக்கலான்னு போயிடக்கூடாது. பார்த்து படிங்க இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு போன்ல இருக்குது துவா, காலை நேரம் வந்த உடனே இந்த துவா பார்த்து படிங்க. நீங்க மனப்பாடம் கூட பண்ண தேவையில்லை. ஒரு மாசம் தொடர்ந்து ஓதுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா வாயில வந்துடும். ஒரு மாசம் நீங்க ஓதிட்டு வாங்க, அந்த துவா அடுத்தவங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். எந்த அளவுக்கு உண்டான பொருள் பாருங்க. இறைவா, நாம் காலை பொழுதை அடைந்து விட்டோம். ஆட்சியும் அவனுக்குரியது, புகழும் அவனுக்குரியதே. வணங்கப்படுபவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. அவன் தனித்தவன், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. ஆட்சி அவனுக்குரியது, புகழும் அவனுக்குரியது. என் இரட்சகா, இந்த நாளின் நன்மையை, இந்த நாளின் நன்மை மற்றும் இந்த நாளுக்குண்டான பிறகுள்ள நன்மையையும் உன்னிடம் நான் கேட்கிறேன். இன்னும் இந்த நாளில் ஏற்படும் தீங்கு மற்றும் இந்த நாளுக்கு பின்னால் வரக்கூடிய தீமையிலிருந்தும் உன்னிடம் நான் காவல் தேடுகிறேன். சோம்பலை விட்டும் மோசமான முதுமையை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். யா அல்லாஹ், நரகத்தில் உள்ள வேதனை மற்றும் கபரில் இருக்கக்கூடிய வேதனை, இதிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லக்கூடிய துவா தான் இந்த துவா. ஒவ்வொரு நாளும் காலையில ஓதுனா என்னெல்லாம் வருது பாருங்க. அடுத்த ஸ்டேஜ் எங்க தான்? நம்ம கபருக்கு போகணும். கபரு தான் அடுத்த ஸ்டேஜ். மூத்தாயிட்டா கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்களே, அந்த கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு தேடுற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. நாளை மறுமை நரகத்துடைய வேதனை விட்டும் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேர்மை சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப இதை ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, காலையில் ஓதக்கூடிய துவாவை கத்து தராங்க. இதே மாதிரி மாலையில அம்சேனா அம்சல் முல்குல் இல்லா வல்ஹம்துலில்லாஹ் என்ன செய்ய அந்த துவா வரும். பெரிய துவா, நேரம் இல்லாம சிறுக்க முடிச்சுக்கிறேன். அப்போ காலையிலையும் மாலையிலையும் ரசூலுல்லாஹ் 2 துவா சொல்லி தராங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க? குல்லுல்லாஹ் எத்தனை தடவை? 3 குல் சூராக்கள் 3 தடவை, 3 தடவை ஓதணும். இது காலையிலையும் மாலையிலையும். அப்புறம் நைட்டு நம்ம படுக்க போவோம்ல, இரவு நேரத்தில் வந்த உடனே மகரிபுக்கு அப்புறம் கூட என்ன செய்ய ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. இரவு நேரத்தில் நீங்க என்ன செய்யுங்க? ஆயத்துல் குர்சி ஓதுங்க. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் லா தவுது சினத்துன்னு சொல்லக்கூடிய சூரத்துல் பக்ராவுடைய ஒரு பிரத்யோகமான அல்லாஹ்வுடைய தன்மையை சொல்லக்கூடிய ஒரு வசனம். அந்த ஆயத்துல் குர்சி என்ன செய்யணும்? இரவு நேரத்தில் ஓதணும். அதே மாதிரி சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள், ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள், இதை என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் இரவு நேரத்தில் ஓதுங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க படுக்கைக்கு போகும்பொழுது என்ன செய்யுங்க? சில துவாக்களை ரசூலுல்லாஹ் கத்து தராங்க.
அல்லாஹும்ம பிஇஸ்மிக அமூது வஹியா அல்லாஹும்ம خلقت نفسي انت توفاها لك مماتها ومحياها ان احييتها فاغفرها وان امتها فاغفر لها اللهم اني اسالك العافيه. இந்த துஆ சொல்லி தராங்க. அது மட்டும் இல்லாம குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது ரப்பில் ஃபலக், குல் அஊது ரப்பின் நாஸ், இந்த மூணு என்ன செய்யணும், ஓதி இப்படி ஊதி முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளவு தடவ முடியுமோ உடம்பு ஃபுல்லா 3 தடவை தடவணும். இந்த 3 சூறாயும் ஓதி தடவணும். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க, சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை ஓதுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னது, அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க வ ஃபவ்வல்து அம்ரி இலைக்க உல்ஜஅது லஹ்ரி இலைக்க ரஹபத்தன் வ ரஹபத்தன் இலைக்க லா மல்ஜா வ லா மன்ஜா மின்க இல்லா இலைக்க அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல்த வ பி நபியிக அல்லதி அர்ஸல்த. இது கடைசியா இருக்கும். இவ்வளவு ஓதுறதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். இவ்வளவு ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? தூங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஓதணும். இப்படி இருக்கா நம்முடைய நிலை? இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருந்துச்சுன்னா பிரச்சனை, அல்ஹம்துலில்லாஹ். பாய் நான் அப்படிதான் பாய் இருக்கிறேன். ஆனா பெரும்பாலும் என்ன தெரியுமா, இந்த இதை எடுத்துருவோம், இதை எடுத்துட்டு அப்படியே உட்காந்து பார்க்கறது. தஸ்பீஹ் செய்ய சொன்ன விரல்கள் இன்னைக்கு செல்போன் என்ன செய்கிறது, அப்படியே இந்த பெத்தா மாதிரிலாம் இருப்பாங்களா இல்லையா, கம்மா மாதிரிலாம் வெத்தலை பாக்கல சுண்ணாம்பு தடவுன மாதிரி, அது மாதிரி இப்படி தடவுறது. அந்த நைட் நேரத்தில் ரொம்ப நேரம் 1 மணி வரைக்கும் பார்க்கறது. 1:30 மணிக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறான். எப்படி சுபுக்கு எழும்புவான்? 1 மணிக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. எப்படி இருக்கும் நம்முடைய நிலை, எப்படி இருக்குன்னு பாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிந்திப்பது கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு அழகான துவாக்கள், எவ்வளவு முக்கியமான அம்சங்கள். ஆயத்துல் குர்சி ஓதுனா ஒரு வானவர் அல்லாஹ் என்ன செய்யறான், பாதுகாப்புக்கு ஏற்படுத்துறான். ஒரு ஆயத்துல் குர்சி ஓதுனா அவங்க நைட்டு படுக்கும்போது ஓதுனா அல்லாஹ் என்ன செய்ய பாதுகாப்புக்கு ஏற்படுத்துறான். அதே மாதிரி இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோமா இல்லையா, இது செஞ்சா நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய வலியெல்லாம் போயிடும். ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்லி கொடுத்தாங்களே இல்லையா, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு அடிமையை தாங்களே, ஒரு வேலைக்காரங்க தாங்களே அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை விட சிறந்தது தரேன்னு சொன்னாங்க. அப்பதான் என்ன சொன்னாங்க, இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இதை ஓதிட்டு படி, இது எல்லாத்துக்கும் உனக்கு போதுமானதா இருக்குன்னு சொன்னாங்க. ஃபாத்திமாட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவும் இதை கேட்டுட்டு எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு முக்கியமான போர்ல கூட இந்த துவாவை ஓதாம இருக்க மாட்டாங்களாம், இந்த தஸ்பீஹ் செய்யாம இருக்க மாட்டாங்க. அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு என்னைக்கு சொல்லி தந்தாங்களோ அன்னையிலேருந்து ஓதுவோம். எந்த அளவுக்கு, இந்த போரின் போது கூட நாங்க ஓதணுங்கிறாங்க. நம்ம போர்லையா இருக்கிறோம்? நம்ம போர்ல இருக்கிறோமா? எல்லாம் சும்மா அசால்ட்டா இருக்கிறோம், ஆனா ஓத மாட்டோம். செல்போனை பார்த்து கொண்டும் டிவியை பார்த்து கொண்டும் இப்படிதான் நம்ம நேரம் கழியுது. இப்ப IPL வேற போட்டிருக்கிறான். அவன் ஸ்கோர் எத்தனை, இவன் ஸ்கோர் எத்தனை, அதான் சோறு போட நமக்கு. அவன் எத்தனை ஸ்கோர் அடிச்சானா அதுவா நமக்கு சோறு போட போகுது. இன்னைக்கு அதுலயும் மூழ்கி கிடக்கக்கூடிய இளைஞர்கள், சில பெண்கள் கூட அதுல இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு காலையில நம்ம எழும்பதிலிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அல்லாஹ்வுடைய நினைப்போடு இருக்கணும். இப்படி சொன்ன என்ன தெரியுமா சொல்லுவாங்க, என்னப்பா எப்ப பார்த்தா நல்லா, ஆமா நினைக்க, அதுக்குதான் வந்திருக்கிறோம். ஒமா ஹலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், உங்களை மனிதர்களையும் ஜின்களையும் எதுக்கு நாம படைச்சோம்? என்னை வணங்குவதற்கு தான் நான் படைச்சேன், வேற எந்த காரணமும் இல்லை. ஐயஹஸபுல் இன்சான அய்யுத்ரக சுதா, உங்களை நான் வெறுமனே விட்டுவிடப்படுவோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? மறுமையில பிடிப்பாங்க அல்லாஹ். அப்ப இது மாதிரியான செய்திகளை நாம் என்ன செய்வோம், கவனம் எடுத்து துஆக்கள் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் மனனம் செய்து ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த இந்த துஆக்களை நம்முடைய வாழ்க்கையில இன்ஷா அல்லாஹ் செயல்படுத்தக்கூடிய மக்களா இருக்கணும். அப்படி இருப்போமா இன்ஷா அல்லாஹ்? இதனுடைய பிரிண்ட் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் அடுத்த ஒற்றைப்படை என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தருவோம். அதை பார்த்து ஓதுங்க. நம்ம எங்கே படுக்கிறோமோ அந்த இடத்துல கூட ஒட்டி வச்சிருக்கலாம், அல்லது செல்போன்ல இருக்கலாம், அல்லது வீட்டுடைய வரவேற்பறையில் ஒட்டி வச்சுக்கலாம். நீங்க அதை பார்த்து ஓதுவது, அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து ஓதும். வீட்டுக்கு யாராவது வந்தாங்க சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க, இப்படிலாம் துவா இருக்கோ, அப்ப இதை நாமளும் செய்யணும், அவங்க என்ன செய்வாங்க, செய்ய ஆரம்பிப்பாங்க. எவ்வளோ நன்மைங்க, எவ்வளோ அழகா நம்முடைய வாழ்க்கையை நடத்தலாம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நினைவு தானங்க நமக்கு வெற்றியே இருக்குது. எதுல வெற்றி இருக்குது? அல்லாஹ்வுடைய நினைவுல தான் நமக்கு வெற்றி இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல தான் சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. கவனத்தில் எடுத்துக்குங்க, அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. அல்லாஹ் நினைச்சான் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நினைப்பிலே இருக்கிற மாதிரி தான் நம்முடைய நிலை இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய வழிபாட்டின் பக்கம் திரும்புவோமா இன்ஷா அல்லாஹ்? அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு துஆ கத்து தராங்க, அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக. இறைவா, எங்களுடைய உள்ளங்களை உன்னுடைய வழிபாட்டின் பால் திருப்பி விடு யா அல்லாஹ். இப்படியே கேட்கிறாங்க, உள்ளங்களை திருப்புபவனே, எங்களுடைய உள்ளங்களை உனது வழிபாட்டின் பால் திருப்பி. எங்க உள்ளத்தை பிக் பாஸ் பக்கம் திருப்பிடாத,
எங்கள் உள்ளத்தை IPL பக்கம் திருப்பிவிடாதே, எங்கள் உள்ளத்தை சினிமாவின் பக்கம் திருப்பி விடாதே, எங்கள் உள்ளத்தை நாடகத்தின் பக்கம் திருப்பி விடாதே, எங்களுடைய உள்ளத்தை இந்த உலகத்துடைய ஆசாபாசங்கள் பக்கம் திருப்பிடாதே. யா அல்லாஹ், எங்கள் உள்ளங்களை உனது வழிபாட்டின்பால் திருப்பி என்ன செய்யணும், இப்படி துவா செய்யக்கூடிய மக்களா இருக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நற்பாக்கியத்துக்கு சொந்தக்காரர்களாக உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவான் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.